ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப குறைவான டைம்லேயே செஞ்சிடலாங்க இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டானதுமே அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்துருக்கேங்க. இதோடவே அரை டீஸ்பூன் அளவு சோம்பும் அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதோடவே வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடவே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோடவே அரை ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோடவே நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இதோடவே வந்து எக்ஸ்ட்ரா காய்கறி சேர்க்கும்போது அதோடைய சத்தம் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதனால் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. வெறும் காலிஃப்ளவர் போட்டு கூட செய்யலாம் நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாங்க. இதை இப்போது அது வேகிற டைமுக்குள்ளே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, இதோடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. கசகசா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா சூப்பராக வந்து காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசெல்லாம் வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடலாம். இந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. இதை இப்போது 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக வந்து காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.